ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணைக்கு எல்லையே இல்லை. என்னிடம் பல பேர்கள் பல கேள்விகள் கேட்டார்கள். என்னவென்றால், நாம் ஏன் தெய்வத்தை துதிக்க வேண்டும்? அதனால் பயன் என்ன? அந்த நேரத்தையும் நான் என் பணியில் செலுத்தினால் எனக்கு லாபம் உண்டு என்றெல்லாம் பல கேள்விகள் கேட்டார்கள். இதுக்கு என்ன பதில்? தெய்வம்தான் இதுக்கு பதிலும். ஏனென்றால், ஒரு ஆத்மா ஒரு தெய்வத்திடம் ஈடுபட வேண்டும் என்றால் அதுக்கு தெய்வ அனுக்கிரகம் அந்த ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. நான் சிறு பிள்ளையாக குழந்தையாக இருக்கும்போது என் தாய் என்னை எடுத்துக்கொண்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் என்பீர்கள். எனக்கு அது சிறு குழந்தையாக இருக்கும் போது அதில் பிரயாணம் செய்வது மிகவும் பிடிக்கும். என்னை எடுத்துக்கொண்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷனில் சென்றார். அப்பொழுது திடீரென்று அந்த ரயில் பிரயாணத்தை தொடங்கும் போது, ஸ்டார்ட் ஆகும்போது கால் நழுவி என் தாய் தண்டவாளத்துக்கும் அந்த அந்த மேடைக்கும் நடுவில் விழுந்துவிட்டு அந்த ட்ராக்கின் மீது அந்த ஏறும் மேடையில் சில படியை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருந்தாள். பின்பே இன்னும் ஒரு ரயிலும் வந்து கொண்டு இருந்தது. என்னடா செய்வது? எப்படியும் நம்ம பிழைப்பது என்று சாத்தியமல்ல என்று, இந்த குழந்தையாது பிழைக்கட்டும் என்று என்னை கடினமான முயற்சியுடன் அந்த மேடை மீது தள்ளிவிட்டாள். எனக்கு அப்பொழுது சிறு குழந்தை, ஒரு 2.5 வயசோ 3 வயசோ ஆகியுள்ளது. ஒன்றுமே புரியவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு என் தாய் பெருமாளை தியானித்தாள். எப்படியும் உயிர் இழக்கத்தான் போகிறேன், என் குழந்தையை நீர் காப்பாற்றும் என்று கண்ணை மூடியதுதான். அடுத்த ஒரு நொடியில் என் தாய் அந்த ரயில்வே மேடை மீது உருண்டு கொண்டே வந்தார். எல்லோரும் ஆச்சரியத்துடன் என் தாயை பார்த்து கொண்டு இருந்தாள். இது எப்படி சாத்தியம்? அங்கே ரயில் நின்று கொண்டே இருக்கிறது. கிளம்பும் சமயம் ஆகிவிட்டது. ஏறும் போது என் தாய் தவறி கீழே விழுந்து படியை பிடித்து கொண்டு தொங்கியிருந்தால், பின்னையிலிருந்து இன்னும் ஒரு ரயில் வந்து கொண்டு இருந்தது. ஒரு நொடியில் இவளை தூக்கி அந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் யார் வைத்தார்கள்? உருண்டு கொண்டு எப்படி வந்தார்கள் என்று எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். யாரும் என் தாய் பக்கத்தில் போகவில்லை. காப்பாற்ற முயற்சிகளும் செய்யவில்லை. தன் உயிரை காப்பாற்றிக்க தூர ஓடிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் பக்தி கொள்ளற அந்த கிருஷ்ண பரமாத்மா ஓடி வந்து அந்த பக்திக்கு இறங்கி என் தாய் உயிரை அன்று காப்பாற்றினார். என்ன ஆச்சரியம் இது! சாத்தியமா இது? இதில்தான் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. மானிடர்கள் பூலோகத்தில் ஜனனம் எடுக்கிறார்கள்.
ஏன் என்று கேளுங்கள். ஒரு ஆத்மா ஒரு உடலை அணைந்து கொண்டு அடையாள சின்னமாக பூலோகத்தில் ஜனனம் எடுக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு பாவ பிராயச்சித்தம். பெருமாளுக்கோ பூலோகம் வர அவசியமும் இல்லை. இருந்தாலும் பல ரூபத்தில் வந்து தர்மத்தை காத்து நிற்கிறார். அந்த மகானுபாவரிடம் பக்தி செலுத்த வேண்டிய போது எதிர்பார்த்துதான் செலுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. பகவான் என்பவர் எப்படி என்றால் எதிர்பார்க்காத ஓடோடி வந்து செய்யவர்கள். ஆனால் மானிடர்களான நம்மளுக்கோ பல கோடி குறைகள், இஷ்டங்கள், இச்சைகள், ஆசைகள் பூர்த்தி செய்ய, பரிகாரங்கள் பூர்த்தி செய்ய ஸ்தலத்துக்கு போகிறோம். நம்மளை காத்து ரட்சிக்கிற அந்த தெய்வம் எதுவுமே எதிர்பார்க்காத ஓடோடி வந்து நம்மளை கருணையுடன் ரட்சிக்கின்றது. அதுதான் அந்த கேள்விக்கு பதில். எனக்கென்ன லாபம்? இந்த தெய்வத்திடம் நான் ஏன் செல்ல வேண்டும்? இந்த ஆலயத்துக்கு சென்று என் சமயத்தில் நான் கடத்தினால் இதனால் எனக்கு என்ன பயன் என்றெல்லாம் பல பேருக்கு சிந்தனைகள் வரும், சிந்திப்பார்கள். ஆனால் அந்த ஆலயத்தில் இருக்கும் தெய்வமோ எதிர்பார்க்காத ஓடோடி வந்து இரு கரங்களிலேயும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தந்து காத்து ரட்சிப்பார்கள். இதுதான் வித்தியாசம். ஒரு தெய்வத்திடம் சென்றும் போது எதிர்பார்ப்பே தேவையில்லை. நமக்கு என்ன வேண்டும் என்று தெய்வங்கள் அறிவார்கள். அவர்களுக்கு தெரியும். என்ன ஆச்சரியம்! என் தாயுடன் நடந்த சம்பவம் சாத்தியமா? அது அந்த ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமைகளுக்கு தான் என்ன அளவே இல்லை. அவர்களோட கருணைக்கும் எல்லையே இல்லை. பக்தி என்றால் என்ன? தூய்மையான மனதோடும் உண்மையான தியானத்தில் இருந்து ஆழ்ந்த பக்தி கொண்டால் தெய்வமே உங்களிடத்தில் ஓடி வரும். நீங்கள் ஆலயத்தில் செல்ல வேண்டும் என்று நம்மளுக்கு ஒரு அவசியமும் இல்லை. இது ஒரு நிஜமான சம்பவம். என் தாயுடன் நடந்தது. எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும்.